வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கார்லிக் பட்டர் நான் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், நான் செய்யறதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கிட வேண்டியதில்லை. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்க இருப்பு சட்டி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இருப்பு சட்டியை நல்லா கவுத்து போட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா சுத்தமான பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அது இண்டோலியம் பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு நல்லா இருக்கும், உங்களுக்கு நான் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். என்கிட்ட இந்த மாதிரி இல்லைம்மா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம வீட்டு தோசைக்கல்லையே எண்ணெயெல்லாம் இல்லாமல் எண்ணெய் பெசுக்கு இல்லாத நல்ல தோசைக்கல்லாக எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி மேல் பக்கம் போடக்கூடாது, இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம செய்யணும். இதில் எண்ணெயெல்லாம் எதுவுமே தடவக்கூடாது. தடவாமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா நான் உங்கள் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக தந்தூரி நான் அருமையாக செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் செய்யறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இப்போ மெஷர்மெண்ட் கப்பில் 1/4 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்குங்க. நான்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் கப்புலேயே அதுலேயே 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதாவது டீஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதாவது 1/4 கப் இருக்கு இல்லைங்களா, அந்த 1/4 கப் அளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த வெதுன்னு இருக்கிற தண்ணியை கை பொறுக்கிற அளவுக்கு இருக்க சுடு தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரையணும். டீஸ்பூன் இருக்குது, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஈஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆயிரும். பாருங்கள், நல்லாவே ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் தான் போட்டோம். பாருங்கள், ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி இருக்கட்டும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஈஸ்ட்டு ஃபுல்லாகவே நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி திக்காக நல்லா வந்துருச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஆக்டிவேட் ஆன அந்த ஈஸ்ட்டையும் இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு. நம்ம தண்ணி நான் சொன்ன அளவு ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக மாவு பிணைஞ்சிடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பாருங்கள், கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. தடவிட்டு எல்லா பக்கமும் மாவில் இந்த மாதிரி படுற மாதிரி தடவி விட்டுருங்க. பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு இது நல்லாவே இப்போ பாதி அளவுக்கு வச்சுருக்கோன்னா நல்லா உப்பி நல்லா ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம பிணைஞ்ச உடனே நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இது 1 பங்காக வச்சது 2 பங்காக நல்லா பெருசாகி வந்துடும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இதை எடுத்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக நல்லா உப்பலாக நல்லா வந்திருக்கு. பாருங்கள், இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு நான் நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்குங்க. தடவிட்டு இதை நல்லா உருட்டிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மாவு உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டிட்டு பரோட்டா மாவுக்குள்ள அப்படி பண்ணுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு வேணுன்ற சைஸுக்கு இந்த மாதிரி மாவை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாவை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிக்குங்க. ஆனால் மெல்லிஸாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் தடியாக தான் இருக்கணும். அது பூண்டு ஒரு 4 பல்ல எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். காய் துருவுறது இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் துவி விட்டுடலாம். இதுலேயே கொஞ்சமாக எள்ளு, கருப்பு எள்ளு கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வெள்ளை எள்ளு கிடைச்சாலும் பரவாயில்ல, அதையும் போட்டு நல்லா அப்படி துவி விட்டுருவோம். துவி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சுட்டு நல்லா அதில் அப்படியே உருட்டி விட்டோம்னா எல்லாமே நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். இதில்
இப்போ என்ன பண்ணலாம், இந்த கீழ் பக்கம் மட்டும் நமக்கு தண்ணியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எதுக்காக அப்படி பண்ணுறதுன்னா அப்போ தான் தோசைக்கல்லில் பிடிச்சிக்கும், இது நல்லா கீழே உழுகாமல் இருக்கும். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கட்டும். பாருங்கள், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது இதை அப்படியே இதில் போட்டுடலாம். தோசைக்கல் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கீழெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா கீழெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ மேலேயே நல்லா பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், தோசைக்கல்ல மெதுவாக அப்படி திருப்பி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி தெளித்து நம்ம இதில் போட்டதுனால எதுவுமே கீழே உழுவாது. நான் வந்து கீழே உழுவாது. ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே தந்தூரி நான் நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். எல்லா பக்கமும் நெருப்பு படுற மாதிரி காமிச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. பூண்டு வந்து அந்த நெருப்பில் நல்லா ஹீட் ஆகிறதுனால நல்லா ஸ்மெல் வருது. இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், மேலெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், கீழெல்லாம் நல்லா கருகாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு. மேலேயும் பாருங்கள், நம்ம தீயில் காமிச்சோம் இல்லைங்களா, நல்லா கார்லிக்லாம் நல்லா வெந்துருச்சு. எள்ளும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பட்டர் எடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான கார்லிக் நான் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஒன்று எடுத்து உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா இதில் கார்லிக்லாம் போட்டு எள்ளெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோன்றதுனால அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அப்படி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா ஒரு பன்னீர் கிரேவியும் செஞ்சு வச்சுக்கலாம். சிக்கன் கிரேவியும் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஹோட்டலுக்கே போக மாட்டீங்க. இன்னுமே வீட்லேயே பசங்களும் பெரியவங்களும் வீட்லேயே செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி ஒரு நானை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.